தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியில் விவசாயிடமிருந்து பெறப்படும் நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பணியாளர்கள் அவதியடைந்து உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சை டெல்டா பகுதிகளில் முன்பட்ட குறுவை சாகுபடியானது முடிவடைந்து அறுவடை பணிகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகள் அறுவடை பணிகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. இப்படி அறுவடை பணிகள் செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக அந்த நெல் கொள்முதல் பணிகளில் தற்போது அந்த தீவிரமாக அரசானது ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை 5க்கும் மேற்பட்ட இடங்களில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்களும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களும் தற்போது மும்முரமாக அந்த விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. ஆனால் இந்த கொள்முதல் நிலையங்களை பொறுத்தவரை தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களை பொறுத்தவரை அடிப்படை வசதிகள் என்பது குறைவாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக ஆண்டுதோறும் இந்த அறுவடை காலங்களில் மட்டுமே இந்த தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு போதுமான இடவசதி மட்டுமல்லாது அடிப்படை தேவைகள், அதாவது இந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் அந்த பந்தல் அமைப்புகள் உள்ளிட்டவை எதுவும் இல்லை. இது போன்ற இந்த மழை மற்றும் வெயில் காலங்களில் இது போன்று தேக்கமடையக்கூடிய மூட்டைகளை பாதுகாக்க அந்த தார்படுதாக்களை கொண்டு மட்டுமே அந்த பணியாளர்கள் ஈடுபட்டு அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை தற்போது பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 1000 மூட்டைகள் வீதம் இந்த விவசாயிகளிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இப்படி கொள்முதல் செய்யப்படக்கூடிய இந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்க உரிய வசதிகள் இல்லை. இதனால் பணியாளர்கள் கடுமையான அவதிக்குள்ளாயிருக்கின்றனர். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய நிலையில் பொது நெல், அதாவது காமன் அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த நெல் மூட்டைகள் பெரும்பாலும் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை தேக்கமடைந்துதான் இருக்கிறது. இதனை உடனடியாக அரசின் மூலம் இருக்கக்கூடிய கிணங்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாகவும் பணியாளர்களின் கோரிக்கையாகவும் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தற்போதுதான் இந்த முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் வருங்காலங்களில் அதிக அளவு நெல்கள் தொடர்ந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். அதனால் இங்கு தேங்கி இருக்கக்கூடிய இந்த நெல் மூட்டைகளை உடனடியாக கிடங்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே இவர்களின் தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. உழவில்லையில் உணவில்லை என்பார்கள். அப்படி உழவு தொழில் செய்யக்கூடிய விவசாயிகள் சிரமப்பட்டு எடுத்து வரக்கூடிய இந்த நெல்மணிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களை அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தர வேண்டும். மேலும் இங்கு தேங்கி இருக்கக்கூடிய இந்த நெல் மூட்டைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் தொடர்ந்த கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.